இது ஒரு புரிதலுக்கு உண்டான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது நம்ம உடம்பை பாதிக்கிற உணவுப் பொருட்கள் வந்து என்ன தெரியுமா? முதல்ல கொலஸ்ட்ரால் சேர்ந்த சிக்கன், மட்டன், கொழுப்பு பதார்த்தங்கள், இது ஃபுல்லாமே, அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் புரோட்டாலா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, இதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்க 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 உங்கள் உடம்புல வந்து என்ன ஆகும் தெரியுமா? கரெக்டாக வந்து அந்த இதய குழாயில் வந்து அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்படும்போது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிட மாட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கேன். கொழுப்பு பதார்த்தங்கள், வடையே சாப்பிட்றதுக்கு நான் இப்போ ரொம்ப யோசிக்கேன். ஏன்னா வடையில் வந்து அவ்வளோ எண்ணெய் இருக்குது கடைகளில். நானும் வடைனா வடைனா அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவேன். டீ கூட இப்போ நான் குடிக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வடை, உளுந்த வடையில் பார்த்தோம்னா அவ்வளோ எண்ணெய், எங்கே பார்த்தாலும் எண்ணெய் தான். அந்த எண்ணெய் பொருள் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ள பார்ட்ஸை ஃபுல்லாக அப்படியே செயலிழக்க செஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய உணவு முறைகளை வந்து எப்போதுமே எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கு நல்லது. மெயினாக வந்து ஹார்ட் வந்து பாதிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.